அந்தரிக்கி நமஸ்காரம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் இருக்க கொண்டப்பள்ளி ஃபோர்ட்டுன்ற இடத்த தான் பார்க்க போகிறோம். விஜயவாடாலேருந்து ஹைதராபாத் போகிற ஹைவேஸில் ஒரு 24 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா கீழே ஒரு எம்சாண்ட் மண் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதிலிருந்து போக ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி தான் போகும். அட் அ டைமில் ஒரு வண்டி மட்டும்தான் போகிறதுக்கான வழி இருக்கும். இந்த கொண்டப்பள்ளி ஃபோர்ட் போகிறதுக்கு நம்ம ஒன்று ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா ஆட்டோ ரெண்ட்டுக்கு தான் பிடிச்சிட்டு வரணும். அங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. பைக்கில் வரதுனா வரலாம், இல்லைன்னா காரில் வரணுன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. ஒத்தையடி பாதனால ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா எங்கே இடம் இருக்குதோ ஒதுங்கி மற்ற வண்டிக்கு வழி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோர்ட் 14வது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ரெட்டி டைனாஸ்டியை சேர்ந்த அன்னவேம ரெட்டின்றவரால் 1360வது வருஷம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. 17ஆம் நூற்றாண்டில் முகலாயர்களோட ஆட்சிக்கு கீழே இந்த கோட்டை வந்ததாக சொல்லப்படுது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சென்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணது இது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் பேஸாக மாற்றியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டோட ஓப்பனிங் டைம் காலையில் 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான். பெரியவங்களுக்கான என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபா அண்டு சின்ன பசங்களுக்கான என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்தே நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ கிளிக்குக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது. என்னோடய லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் ஒரு கோட்டையை போய் நேரில் பார்க்குறது இதுதான். வேறு எந்த கோட்டைக்கு இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே அந்த காலத்தில் மன்னர்கள் யூஸ் பண்ண வாள், ஈட்டி, கத்தி இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன். பட் ஆனால் உள்ளே என்ன இருந்துச்சுன்றதை வீடியோவில் போக போக பார்க்கலாம் வாங்க. இது பழமையான மரம்னு அதை காட்டுவாங்க. நான் சொல்கிற கதையை சொல்லு. ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே லெஃப்ட் சைடில் அந்த கோட்டையை பற்றின வரலாறை தெலுங்கு அண்ட் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஒரு பேனர் மாதிரி அடித்து வச்சுருந்தாங்க கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கோட்டையோட வரலாறு எங்கே இருக்குது, எந்தெந்த பீரியடில் யார் யார் இதை ஆண்டது அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் செஞ்சு வச்ச சாமி சிலைகள், கல்லில் செதுக்கின சிற்பங்கள், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படி தலையாட்டி பொம்மை ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கொண்டப்பள்ளியில் பார்த்திங்கன்னா பொம்மைங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொண்டப்பள்ளினாலே கோட்டையும் அப்புறம் இந்த பொம்மைகளும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இங்கே கொண்டப்பள்ளியில் செய்கிற பொம்மைகள்.
கொண்டப்பள்ளி கோட்டையோட வரலாற்றை பார்த்து முடித்ததும் வெளியே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மதில் சுவர்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஃபுல்லாக கற்களாலேயே கட்டப்பட்ட கோட்டைன்றனால மதில் சுவர்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த இடத்தோட அழகை ரசிச்சுட்டு நம்ம நடந்து வந்தோம்னா இப்படி ஒரு அழகான பிளேஸுக்கு வருவோம். இந்த மதில் சுவர் மேலே ஏறி நின்று பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான வியூ கிடைக்கும். இதை நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன ரூம் இருக்கும், வித்தவுட் ரூஃப் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஒரு வீட்டில் ஒரு 4-5 ரூம் இருக்கும், அது வந்து ரூஃப் இல்லாமல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துச்சு எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் கொண்டப்பள்ளி கோட்டையோட ஜெயிலு. இது வந்து 2 இருக்குது, இது ஒன்று, இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. உள்ளே வந்து சுத்தமாக போக முடியல, ஃபுல்லாக வவ்வாலாக இருந்ததுனால அந்த வவ்வால் நாற்றம் தாங்கவே முடியல. ஈவன் என்ட்ரன்ஸில் கூட நிற்க முடியல எங்களால், அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல்லு இந்த இடத்துல. பகல் டைமில் சூரிய வெளிச்சம் வந்து உள்ளுக்குள்ளே விழுந்து கொஞ்சமாக வெளிச்சம் தெரியறதுக்காக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம போகிறது 2வது ஜெயிலு. 2ம் பக்கத்துலேயே தான் இருக்கும். இந்த ஜெயிலும் கைண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஜெயில் மாதிரியே தான் இருக்கும். இங்கேயும் வந்துட்டு வவ்வால் நாற்றம் சுத்தமாக தாங்க முடியல, அதனால தான் வெளியவே இருந்து கேப்சர் பண்ணோம். இல்லைன்னா உள்ளே போய் ஃபுல்லாக எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு காமிச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஜெயிலை பார்த்து முடிச்சுட்டு மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்காக போகும்போது லெஃப்டில் ஒரு வழி பிரியும். அதில் போய் பார்த்தா இப்படி ஒரு அழகான வியூ பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. எதுக்காக அந்த காலத்தில் கோட்டை இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு மலை மேலே கட்டி வச்சாங்கன்னா, எதிரிங்க போர் தொடுத்து வரும்போது இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, என்ன ஏது, எந்தெந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக தான் இவ்வளோ தூரம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கல்லால் ஃபுல்லாக கட்டின கோட்டைகள் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜெயிலு, இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு, இது 3 தவிர்த்து இங்கே வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இது மேலே வந்து இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அகைன் வெளியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கற்களால் செஞ்ச சிற்பங்கள், அதோட சிறப்பு என்னென்ன, எப்போ என்ன ஏதுன்றதெல்லாம்
பார்வைக்கு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே போயிட வேண்டியது தான். கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா ஒரு மசீது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் தான் இவ்வளோ பொருட்கள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த பொம்மைகள் இதெல்லாம் வாங்கலாம். பட் ஆனால் மற்றபடி கூல்ட்ரிங்க்ஸோ வாட்டர் பாட்டிலோ எதுவும் வாங்க வேணாம். ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஃபோர்ட்லேருந்து கிளம்பி நம்ம அகைன் ரூமுக்கு போகிற வழியில் சாப்பிட நிறுத்தின இடம் தான் இந்த கலீல் பாய் பிரியாணி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சேலம் ஆறார் மாதிரி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. லஞ்சு நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். அண்ட் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டல்லையுமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் டம்ளரில் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஆந்திராவில் நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் நீங்களே தண்ணி கேன் எடுத்துகிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.